ஹாய் சொந்தங்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். என்னென்னா இன்றைக்கி நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் முடி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நான் எங்கெல்லாம் முடி எடுக்கிறேன்னு பார்த்துக்கலாம். இதை சௌரி கொடின்னு சொல்லுவாங்க. நான் பின்னியே வச்சுருக்கேன். அந்த பக்கம் பாருங்களேன், முடி காடு இருக்குல்லையா, அதில் எல்லாம் முளைச்சிருக்கோம். சரிங்களா, அதில் தான் எடுத்து நான் பின்னியிருக்கேன். என் சின்ன வயசில் இதை தான் ஜடையாக போட்டுப்போம். இப்படி இங்கே பார்த்தீங்களா, இது ஜடையாக போட்டு வச்சுருக்கோம். என்ன பண்ணுவோம், ஜடை போட்டுட்டு இருக்கும்போது ஆடு பின்னாடி வந்து கடிச்சுப்பிடும். கடிச்சிருச்சு அப்படின்ட்டு அப்புறம் திருப்பி உருவி கீரை போட்டு திருப்பி ஒரு தடவை பின்னிக்கிட்டே இருப்போம். இது வந்து இப்போ நினைக்கும் போது சிரிப்பாக வருது. ஆனால் என்னென்னா, இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் இந்த கொடி தான் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. எதுக்காகனா முடி வளர்ச்சிக்கு. சரிங்களா, முதியோர் கூந்தல், சௌரி அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நாள்லேயே அதை எந்த கொடியை பயன்படுத்தணுன்றது முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த புளிய மரத்தை நீங்கள் சுற்றி பாருங்கள். புளியங்காய் இன்னும் மரத்தில் இருக்குது. இப்போ தாங்க பழுத்துருக்கு. சரிங்களா, இந்த மரம் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. நான் ஆடிட்டுருக்கேன் இல்லையா, இந்த தாவில் தான் நாங்கள் காக்கா குஞ்சு விளையாடுவோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 96க்கு கண்டிப்பாக தெரியும் காக்கா குஞ்சுனா என்னென்னு. இந்த மரத்தில் வந்து ஒருத்தவங்க மேலே ஏறுவாங்க, மற்ற எல்லாரும் எல்லா தாவுலையும் ஏறிடுவாங்க. எப்படி வேணாலும் ஏறலாம், மரத்து அடியிலேருந்தும் ஏறலாம். இந்த நுனி இருக்குது பார்த்தீங்களா, இந்த நுனியை ஒரு குச்சியை பிடிச்சி கூட ஏறிடுவாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊர் சைடு, பிடிச்சாலும் பிடிச்சிச்சு புளியங்கொம்பா பார்த்து பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் பாருங்க என்னோட வெயிட் அப்படியே தாங்குது. ஆனால் இதே ஒரு நாள் இந்த மரத்தில் ஏறி இந்த குச்சி வழியே தாவறதுக்கே எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவேன்னா, அப்படியே பிடிச்சிட்டு ஏறுவேன், ஏறிட்டு வலிக்கிட்டு கீழே விழுந்துருவேன். அப்புறம் திருப்பி ஏறுவேன். அதுக்குள்ளார வந்து என்னை தொட்டுருவாங்க, ஏன்னா எனக்கு ஏற தெரியாது. அக்காங்கெல்லாம் வேகமாக ஏறி இங்கேருந்து அங்கேருந்து அப்படியே ஓடிடுறாங்க. ஒரு சாதாரண கேம் தான், ஆனால் என்ன சொல்கிறது, இதில் எவ்வளோ பெரிய அதிசயம் இருக்குது பார்த்தீங்களா. காக்கா குஞ்சு விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் தாவில் இருந்தே ஏறுறது. இன்றைக்கி போலீஸ் ட்ரைனிங்கில் அதை தான் கொடுக்குறாங்க, ஒரு கைத்தை பிடிச்சிட்டு எப்படி ஏறுறது அப்படின்ட்டு. யோசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால எனக்கு இந்த மரத்தை பார்த்தோன்னையும் இந்த வீடியோ போடணும், அப்புறமா மற்றது போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இதை போட்டிருக்கேன். இந்த மரம் நாங்கள் காக்கா குஞ்சு விளையாண்ட மரம். சரிங்களா, எத்தனை வயசில் ஒரு விளையாண்டுருப்பேன்னா, ஒரு 10-12 வயசு தாங்க இருக்கும். ஒரு 13 வயசுக்கு மேலே நானே இந்த பக்கம் வந்ததில்லை. ஒரு 10-12 வயசு அதுக்குள்ளே தான் நான் விளையாண்டுருப்பேன். தாவுக்கு ஏறி விளையாடுவாங்க. ஏன் இங்கே விளையாட வராங்கன்னா, எல்லாருமே இப்போ ஆடு மேய்க்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். காடு ஓட்டிகிட்டு வருவாங்க பிள்ளைங்கள்லாம், சின்ன பிள்ளைங்க எல்லாரும் அவங்க ஆடு மேய்க்கிறது தான் வேலையாக இருந்தது. படிப்புங்கிறது பெரிய விஷயமா இருக்காது, யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் படிப்பாங்க. அப்போது என்னென்னா, எல்லோரும் விளையாடுவாங்க, இந்த தாவை பார்த்து அப்படியே பிடிச்சிட்டு ஏறிடுவாங்க. இப்போது என்னென்னா, இன்றைக்கி நம்மளால் பிடிச்சிட்டு ஏற முடியாது. போலீஸ் ட்ரைனிங் போயிட்டு இந்த கயிறு ஏறுதல்னு ஒரு இது கொடுக்குறாங்க இல்லையா, அதை ஏறுறது கஷ்டப்படுறோம். ஆனால் அன்னைக்கு சாதாரணமாக இந்த ஒரு குச்சியை பிடிச்சி ஏறிடுவாங்க. ஏறி அந்த பக்கம் இருக்கிறவங்கள போய் தொட்டுருவாங்க, அவங்க இறங்குக்குள்ளே போய் தொடுவாங்க. அது அப்போ எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். சரிங்களா, அதுதான் அந்த விளையாட்டோட இதே. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடம் மட்டும் இல்லை, அங்கே பாருங்களேன் தென்னை மரம் இருக்குது பாருங்கள் லைனாக. அந்த தென்னை மரமும் இதே மாதிரி புளிய மரமாக தான் இருக்கும். லைனாக புளிய மரம் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காடெல்லாம் இப்படி இருக்காது, எல்லாம் உழுது பயிர் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அது வருத்தத்துக்குரியது தான். நடந்து கூட எங்களால் வர முடியலை, காட்டுக்குள்ளார வெறும் புல்லாக இருக்குது, உழுகலை. என்ன காரணம்னா, நான் படிக்க போயிட்டாங்க, மேற்கொண்டு நீயா நானா போட்டி, அப்படி தான் சொல்ல முடியும். என்ன பண்ண ஒன்றுமே செட் ஆகலை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் எனக்கு மரத்தை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி யாருக்காவது நினைவுகள் இருக்குது, எங்கள் ஊரில் எனக்கும் அதே மாதிரி ஒரு நினைவு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா, இன்னும் இந்த மரத்தில் புளி பழுக்கலைங்க, இப்போ தான் பழுத்து ஒன்று விழுந்துட்டுருக்கு. மற்ற எல்லா மரத்துலேயுமே கொட்டிடுச்சு. புளியெல்லாம் அடித்து சேலுக்கே வந்து முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மரத்தில் பாருங்கள் இன்னும் அப்படியே இருக்குது. இப்போ தான் ஒன்றுனா பழுத்துட்ருக்கு. இந்த புளி நல்ல இனிப்பாக இருக்குங்க. சரிங்களா, அது விளையாடும் போதே சொல்லுவாங்க காக்கா குஞ்சு ஏறி விளையாடணும் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த மரத்துக்கு ஒரு பேர் கோண மரம் அப்படின்ட்டு, கோண புளியங்காய் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த புளியங்காய் பார்த்தீங்கன்னா கொக்கரையாக இருக்கும், அப்படி வளைஞ்ச மாதிரி. நான் பறித்து வேணா காட்டுறேன் பாருங்கள். வளைஞ்ச மாதிரி தான் புளி இருக்கும், கீழே கொட்டியிருக்கு. அதனால அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி யாருக்காவது நினைவுகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்களும் போடலாம். இந்த காட்டை சுற்றி தான் என்னோடய மூலிகையெல்லாம் நான் பறிச்சிட்ருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே காடு தான் சுற்றிலுமே. நான் இந்த காட்டுக்குள்ளே இருந்து தான் எல்லாமே நேச்சராக எடுத்துகிட்ருக்கேன். அதை அடுத்தடுத்த வீடியோவில் லாங் வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், ஒவ்வொரு மூலிகையும் எப்படி எடுக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போதைக்கு இந்த முதியோர் கூந்தல், சரிங்களா, சௌரி நான் பின்னியிருக்கேன். கொஞ்சம் காட்டுறதுக்காக தான் எடுத்தேன், பட் ஆனால் பின்னிக்கிட்டே வந்துட்டேன் நடந்து வரும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கும் வளரும் நினைவுகளாக உங்கள் ஊரில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி.